Good morning and welcome friends. இன்னைக்கு நம்ம வந்து CD and waste spoons வச்சு நாம வந்து எப்படி இந்த மாதிரி ஃப்ளவர் உருவாக்கணும் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு 8 ஸ்பூன். நான் வந்து ஒரு 8 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சேமா வச்சு அதெல்லாம் சேம் சைஸ்ல வச்சு நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஒரு ஸ்பூன் ஏற்று தட்டமா இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து மார்க்கர் வச்சு எந்த இடத்துல கட் பண்ண போறோம்னு இந்த மாதிரி சேமா வச்சு எல்லா ஸ்பூன்ஸ்லையும் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி சேமா வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தான் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிட்டோம்ல. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மார்க்கர் இருக்கிற இடத்துல மட்டும் அழகாக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து சிசர் எடுத்து கட் பண்ணுறேன். அந்த மார்க்கர் இருக்கிற இடத்துல கட் பண்ணுங்க. வேற எங்கேயாவது கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று ஏற்று தத்தமாக போயிடும், அப்புறம் நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து மார்க்கர் இருக்கிற இடத்துல கட் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லா ஸ்பூன்ஸையும் கட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்பூன்ஸையும் கட் பண்ணிட்டு ஒரு வேஸ்ட் சீடி எடுத்து அதில் வந்து நான் இப்போ வச்சிருக்க மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். க்ளூ நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி க்ளூ வச்சு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். அந்த ஸ்பூன்ஸில் பெயிண்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஸ்பூன்ஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம். நான் வந்து கட் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த சீடி மேலேயும் அழகாக பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே க்ளூ வச்சு நான் வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். ஜிகனால போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கேண்டில் யார்கிட்டலாம் அந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த கேண்டில் இல்லைன்னா இந்த மாதிரி கேப்பில் கேண்டில் வேக்ஸ் உருவாக்கிக்கோங்க. உருவாக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து ஸ்டோன்ஸ் நான் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டோனாக எடுத்து நம்ம வந்து நம்ம வச்சிருக்க நம்மளோட ஃப்ளவரில் வந்து அழகாக பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட இருக்க டெக்கரேஷன் ஸ்டோன்ஸ் வச்சு எல்லா லீஃப்லையும் சீரீஸ்லையும் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்கிட்ட வந்து க்ளூ இன்னும் காயலை, அதனால கொஞ்சம் பார்க்க வெள்ளையாக இருக்குது. க்ளூ காஞ்சிச்சுன்னா உண்மையாலுமே அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை லைட் பண்ணி பார்ப்போம். லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இருட்டில். இதே மேலே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீடி ஃப்ளவரோட ஷேடோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் நைட் பார்ட்டிஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹோம் டெக்கரேஷன் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனையும் தொட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.